அமைதியான தென்கரை கிராமத்தில் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவராக ஆரியவதி அறியப்பட்டாள். ஒரு குழந்தையின் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, ஒரு விவசாயியின் காயமடைந்த கையாக இருந்தாலும் சரி, அவள் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளித்தாள். ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் குழு ஒன்று காயமடைந்த ஒரு மானை அவளுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தனர். இது எங்கள் பொறிகளில் வந்து மாட்டிக்கொண்டது என்று அவர்கள் சாதாரணமாக சொன்னார்கள். மான் வலியால் நடுங்கியது. அதன் கண்கள் பயத்தால் நிரம்பியிருந்தன. ஆரியவதி அதன் காலில் இருந்த காயத்தை மெதுவாக சுத்தம் செய்தாள். அன்று மாலை வேட்டைக்காரர்கள் அவளை ஒரு விருந்துக்கு அழைத்தனர். வா அம்மா, நாங்கள் ஒரு நல்ல விருந்தை தயார் செய்துள்ளோம் என்று அவர்கள் பெருமையுடன் சொன்னார்கள். ஆரியவதி விருந்தை நோக்கி நடந்தாள். ஆனால் உணவை பார்த்ததும் உறைந்து போனாள். வறுத்த இறைச்சியின் வாசனை காற்றை நிரப்பியது. திடீரென்று அவள் மனம் காயமடைந்த மானை நினைத்து பார்த்தது. அவள் பின்வாங்கினாள். காயங்களை குணப்படுத்தும் நான் எப்படி ஒருவரின் காயத்தை சாப்பிட முடியும் என்று வேட்டைக்காரர்களிடம் கேட்டாள். அவர்கள் சத்தமாக சிரித்து, அம்மா, இது உணவு, ஏன் இவ்வளவு யோசிக்க வேண்டும் என்றனர். அவள் அவர்களிடம் தனது தட்டை காட்டி, இது வலியால் அழுத ஒரு உயிரினத்தின் இறைச்சி என்பதை ஒருவர் புரிந்து கொள்ளும் போது இதை எப்படி உணவு என்று அழைக்க முடியும் என்றாள். வேட்டைக்காரர்கள் அமைதியாகிவிட்டனர். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ண துணர்வார் பெறின். இறைச்சி இன்னோர் உடம்பின் புண், அதை அறிந்தவர்கள் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும் என்று ஆரியவதி தொடர்ந்தாள். அவள் வார்த்தைகள் அவர்களின் இதயங்களை தாக்கின. வேட்டைக்காரன் ஒருவன் அமைதியாக தன் தட்டை கீழே வைத்துவிட்டு, இது ஒருவரின் காயம் என்றால் என்னால் அதை சாப்பிட முடியாது என்றான். அன்றிலிருந்து ஆரியவதியின் செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. உண்மையான புரிதல் இரக்கத்தை இயற்கையாக்குகிறது மற்றும் தீங்கு விளைவிப்பதை சாத்தியமற்றதாக்குகிறது.